இப்போ நீங்கள் பார்க்குற பர்சன் தான் எங்கள் தோட்டத்தை வந்து பார்த்துக்கிறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கோழி பண்ணை வந்து பார்த்துக்கிறது இவர் தான். காலையிலேருந்து நைட் வரைக்கும் நைட் இங்கே ஸ்டே பண்ணிப்பார். ஸோ அவர்கிட்டே நம்ம கேள்வி கேட்போம். நாங்களாம் வந்து மார்னிங் வருவோம், ஆஃப்டர்நூன் ஒரு டைம் வருவோம். சும்மா வந்து பார்த்துட்டு எல்லாம் எப்படி இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு போய்டும். ஸோ முழு நேரம் பார்க்குறது இவர் தான் நாங்கள் வந்து வேலைக்கு இங்கே ஆள் வச்சுருக்கோம். ஸோ அவரை பற்றி பேசலாம். ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள். ரங்கசாமி. இங்கே தோட்டத்துக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, எத்தனை மாதம் ஆச்சு? நான் வந்து ஒரு 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் ஆச்சு. ஓகே. என்னென்ன வேலை செய்கிறீங்க? இந்த கோழி பராமரிப்பு இந்த மாதிரி பார்த்துட்டு தோட்டத்தை பராமரிப்பு பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் செயற்கையால் எதுவுமே பூரா இயற்கை எதுவுமே கோழி வளர்ப்போம். ஓகே. அவர் என்ன சொல்கிறாருன்னா செயற்கையாக நாங்கள் எதுவும் பண்ணுறதில்ல, நாங்கள் எல்லாம் இயற்கையாக பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறாரு. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? 6 மணிக்கு. ஓகே. காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க? 6 மணிக்கு எழுந்திரிச்சு வந்து பார்ப்பேன், திறந்துடுவேன், திறந்து போட்டு போடுவேன். போட்டால் அவ்வளோதான், தண்ணி ஊற்றி வைப்பேன். அப்புறம் 4 மணிக்கு போடுவோம், மறுபடியும் தண்ணி ஊற்றி வைப்போம். அப்புறம் 6 மணிக்கு மேலே எல்லாம் அந்த கூண்டுக்கு வந்துச்சுன்னு பார்ப்போம். எது வரலையோ அதை அழிவு ரெடி பண்ணுவோம். சரி. முட்டையெல்லாம் என்ன பண்ணுவீங்க? எங்கெங்கே வைக்கும்? முட்டையெல்லாம் அது எப்பவுமே வைக்கிற இடத்துக்கு வந்து வச்சு நாங்கள் எடுத்துக்குவோம். ஓகே. ஆமாம், ஒரு 12 மணிக்குள்ளே எல்லாம் வச்சிரு. ஓகே. டெய்லி எத்தனை முட்டை வைக்குதுங்க இப்போ விடையெல்லாம்? விதையெல்லாம் ஒரு 20 முட்டை, 20 முட்டை வைக்குது. ஓகே. சிலது காட்டுக்குள்ளேயும் வைக்கும். காட்டுக்குள்ளே வைக்குது. இப்போ எடுத்து வந்துடுவீங்க நீங்கள்? போய் எடுத்து வந்து. ஓகே. அப்புறம் நீங்களே எல்லாம் சமைச்சு சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? சமைச்சு சாப்பிட்டுருவோம். நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்க. ஏதாவது அவங்க வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ ஏதாவது கோழிக்கு வந்து ஏதாவது நோவு வந்துருச்சுன்னா அது வந்து வரும்போது சொல்லிடுவீங்களா அவங்ககிட்ட? ஆமாம், சொல்லிடுவோம். மருந்து வச்சுருக்காங்க இங்கேயே, எல்லாம் நீட்டை பார்த்துக்குவாங்க. அதில் ஒரு நேரம் போனாலும் போகலாம். இந்த தோட்டத்தில் நீங்கள் என்ன குறைன்னு என்ன கண்டிருக்கீங்க? இந்த ஏதாவது லகுடு இந்த மாதிரி வருதா? லகுடு வருது, காக்கா வருது. ஒரு 2 மாதம் வெளியே விடாமல் இருந்தால் எதுவும் ஒன்றும் பண்ணாது. ஓகே. இல்லைன்னா அதில் கொஞ்சம் காக்கா தூக்கும், லகுடு மடிக்கும். ஓகே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போது என்னாச்சுன்னா 4 மாதம் முன்னாடி என்னாச்சுன்னா லகுடு வந்து எங்கள் குஞ்சு பிடிச்சிட்டே போயிருந்தது. எங்களுக்கு வேறு ஒரு 50 குஞ்சு மேலே தாய் கோழியோடு விட்டோம். கடைசியில் என்னாச்சு, ஒரு குஞ்சாக காணாமல் போய் சுத்தமாக குஞ்சு இல்லாமல் போயிடுச்சு. 1-2 தான் நின்றுச்சு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி 2 மாதமாக கூண்டில் போட்டு அடைச்சி நாங்கள் வந்து அது ஓரளவுக்கு பெருசானதுக்கப்புறம் 1.5 மாதம் ஆனதுக்கப்புறம் இப்போ வெளியே விட்டுட்டோம். இப்போ வந்து லகுடு சேதாரம் இல்லை. இப்போ லகுடு வரும்போது வேறு என்னென்ன பண்ணுவீங்க? லகுடு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் பட்டாசெல்லாம் கட்டி கயிற்றுல நாங்கள் இருந்தாலும் இல்லாட்டி வெடிக்கிற மாதிரி கயிற்றுல கட்டி தென்னம்பிள்ளை கட்டி விட்டு தொங்க விட்டு அடியே நெருப்பு வச்சுருவோம். அது போக வெடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒன்று வெடிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் பட் அதை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ இந்த கருங்காக்காவும் அதுவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கு. நாங்களே இப்போ நாங்கள் மார்னிங் வரோம்னா நாங்கள் ஒரு 9 மணிக்கு வந்துடுவோம். வந்ததுக்கப்புறம் இங்கே நாங்கள் 11:30 வரைக்கும் இருப்போம். இருந்துட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு எதாவது வருதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி தொந்தரவுலாம் வருது. ஸோ இன்னும் வந்து இதை நாங்கள் இன்னும் பராமரிக்கணும். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்துட்டோம். இன்னும் மேலும் வந்து நாங்கள் இந்த நாட்டு கோழி பண்ணி வந்து நாங்கள் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போக பார்க்குறோம். இப்போ வந்து மக்களே இவ்வளோ நேரம் ஐயா வந்து சொன்னார். ஸோ அவர் டெய்லி என்னென்ன ரூட்டீன் ஒர்க் என்னென்ன பண்ணுறாரு இந்த தோட்டத்தில். ஸோ அது போக இந்த முட்டையெல்லாம் 20 முட்டை மேலே விற்கிது எங்கள் தோட்டத்தில். ஸோ நான் வந்து ஒரு கஸ்டமர் மாதிரி தான் அவர்கிட்ட கேள்வி கேட்டேன். ஸோ அப்போ தான் நானும் உங்கள் மூலியமாக நான் கேட்குற கேள்வியை வந்து அவர்கிட்ட கேட்டேன். அதனால் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த முட்டையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா வாங்க நான் பார்க்கலாம். இப்போ நீங்கள் அடை வச்சுருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபுல்லாக அடை வச்சுருக்கோம் கோழியை. எல்லா கூண்டுலேயும் வந்து கோழி உட்காந்துட்டு இருக்குது. 21 நாள் ஆகும் குஞ்சு வரக்கு. குஞ்சு எடுத்து விட்டோன்னே நாங்கள் வந்து இந்த கூண்டில் விட்டுருவோம். இந்த கொடாப்புன்னு சொல்லுவோம், அதில் விட்டுருவோம். அந்த ரிங்கு கூண்டு இருக்குது, அதுக்குள்ளே விட்டுரும். இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் எவ்வளோ குஞ்சு இருக்குன்ட்டு.